செங்கோட்டையன் எடப்பாடிக்கு 20% உள்ள வர்றதுக்கு முக்கிய காரணம். செங்கோட்டையனை பாஜக எளிதில் கைவிடுறது பாஜக இமேஜே பாதிக்கும். உங்களை நம்பி போனால் எல்லாரும் இவ்வளவுதாங்கிற ஒரு தோற்றம் வரும். ஸோ பாஜக இதில் என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதே வேளையில் எடப்பாடியும் பாஜகவுக்கு அணுக்கமாக உள்ள வர்றதே தன்னை காப்பாற்றிக்கிடுறது, தன்னோட 2வது இடத்தை காப்பாற்றிக்கிடுறது தான். அதுக்கு ஒரு சிக்கல் அவர் விட மாட்டார். அவரும் அசட்டிவாக நிற்பார். எப்படி நடராஜன் ஐயாவை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலையோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயாவையும் நான் கொஞ்சமும் குறை மதிப்பீடு பண்ணலை. அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும் இல்லை, பண்ண போகக்கூடியவனும் இல்லை. பட் அவர் மோடியை ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக, வேற எந்த பாஜக காரனை விட தமிழ் மண்ணில் இருக்கிறவன் இந்த ரவீந்திரன் துரைசாமி மட்டுமே அலர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் விஜய்க்கு 2வது இடம் கொடுத்து பாஜகவை 3வது தள்ளுறதே. விஜய் ராகுல் காந்திக்கு ஆளு. ராகுல் காந்தி விஜயை ஸ்டாலின்ட்ட கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. முள்ளார்ந்து மோடியை பிடிக்காதவங்க தான் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும். அதனால தான் 2024 லெட்டர் பேடாக இருந்துக்கிட்டு ஒரே இஷ்யூ சிஏஏ எதிர்ப்புன்னு அப்படி பண்ணவங்க. நாங்கள் அந்த இஷ்யூவில் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது உங்கள் தாத்தா வந்தாலும் முடியாதுன்னு சொன்னோம். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, ஓகே, அந்த இஷ்யூ இவர் மோடி எதிர்ப்பு வன்மத்தில் தான் செய்தாங்க. அதே மாதிரி இது வக்போர்டு இதுவும் மோடி எதிர்ப்பு வன்மத்தில் தான் செய்தாங்க. திருச்சியில் அவர் பேசும்போது மோடிக்கு மேலே வன்மத்தை தான் கொட்டுனாங்க. அப்போ அவரை பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் அணியில் ஒரு ஆளாக்கி விட்டா, பலம் நிரூபிக்காத அவரை நாளைக்கு 29 அவரும் ஜோசப் விஜயும் சேர்ந்து காங்கிரஸுக்கு 20 சீட்டு இங்கே ஆஃபர் பண்ண மாட்டாங்கன்னு எப்படி நாம் சொல்ல முடியும்?